உபவாசத்தின் மத்தியிலே செய்ய போகிற காரியம் என்ன என்கிறதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. பூரணமாக தேவ பிள்ளைகள் இருக்கணும் என்று சொல்லி, பரிபூர்ணமாக, நிறைவாக, மேன்மையாக, மகிமையாக இருக்கணுமே என்று சொல்லி தேவன் விரும்பி இருக்கிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்தான் தேவன் நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனையின் மத்தியிலே தேவன் பேசினதான காரியம். அல்லேலூயா. ஆமா, எல்லாத்துக்கும் மேலாக பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று சொல்லி. அல்லேலூயா. பொறுமையில நம்ம எப்படி இருக்கிறோம்? கம்மியாக இருக்கிறோம். அந்த பொறுமையில அல்லேலூயா நிறைவாக இருக்க. அல்லேலூயா. அந்த பொறுமை பூர்ணமாக நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய, அதன் மூலமாக வருகிறதான நன்மைகளை நிறைவாக நம்ம பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஒரு விசேஷித்த நன்மையை தந்தேன்னு சொல்லி பேசினார். அது எப்படி என்று சொல்லி தொடர்ந்து என்ன பண்ண போறோம்? நாம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. பூரணம், இது தேவ சித்தம் என்று சொல்லி, தேவனுடைய தீர்மானம் என்று சொல்லி, தேவனுடைய விருப்பம் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. நேற்றைய தினத்துல சங்கீத புஸ்தகத்துல பேசினதான காரியம். அல்லேலூயா. ராஜா குமாரத்தி உள்ளாக பரிபூர்ண மகிமை உள்ளவள் என்று சொல்லி, அந்த மகிமையை இந்த கடைசி அசைவில மகளே உன்னுடைய வாழ்க்கையில சபையே நம்முடைய காரியத்துல அறிய செய்யத்தான் தேவன் பேசினார். அல்லேலூயா. பூரண மகிமை என்று சொல்லி, ராஜ குமாரத்தி என்று சொல்லி, மணவாட்டி என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்துல அல்லேலூயா தேவ பிள்ளைகளை தான் விசேஷமாக எழுப்பி நிற்பாங்க என்று சொல்லி மோகன் சி லாசரஸ் அடிக்கடி சொல்கிறதான காரியம். அல்லேலூயா. அந்த அனுபவத்தை இந்த நாளில நம்ம மத்தியில செய்யத்தான், விசேஷமாக உன்னை மகிமைப்படுத்த, பூரணப்படுத்த, தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதான ஆழத்துல உன்னை நிறுத்த, ராஜகுமாரத்தி என்கிறதான அதிகாரத்துல உன்னை உயர்த்தத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ராஜ குமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லி சங்கீதங்களின் புஸ்தகத்துல 45:13 நாம பார்த்தோம். அல்லேலூயா. உன்னத பாட்டுல இருக்கிறதான காரியத்தையும் சொல்லி, அல்லேலூயா, அந்த வசனத்தின் வல்லமையினால அனுபவத்தினால உன்னை உயர்த்துவேன், குடும்பத்தை உயர்த்துவேன். அல்லேலூயா. விசேஷமாக உன்னை கொண்டு சபையை உயர்த்துவேன். இன்னைக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் என்றாலும் நம்மை கொண்டு தான் தேவன் சபையில இந்த அனுபவத்தை அறியப்படுத்த விரும்புகிறார். அதனால செய்வேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் பிரியமே, அல்லேலூயா. ஆமா, நீ பூரண ரூபவதி என்று சொல்லி, அல்லேலூயா, உன்னில பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நேற்று தினத்துல பேசினார். பழுது இல்லை, சின்ன ஒரு பாதிப்பு இல்லை, சின்ன ஒரு குறைவு இல்லை. இது மட்டும் இருக்கிறதான குறைவுகள், பாதிப்புகள், அல்லேலூயா, எல்லாம் மாறும் என்று சொல்லி, பழுது நீங்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, நீ புதிதாக்கப்படுவாய் என்று சொல்லி, புதுப்பிக்கப்படுவாய் என்று சொல்லி, அல்லேலூயா, சகலவற்றையும் புதிதாக்கி உன்னை இந்த வருஷம் முழுவதும் நடத்துவேன் என்று சொல்லித்தான் தேவன் நம் மத்தியிலே பேசினார். உன்னத பாட்டு 4:7 என் பிரியமே நீர் ரூபவதி. அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. பூரண அழகுள்ளவள், உன்னில பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி, மகனே பழுது இல்லை என்று சொல்லி, இனி பாதிப்பு இல்லை என்று சொல்லி, அல்லேலூயா, சுகம் என்று சொல்லி, பலன் என்று சொல்லி, அல்லேலூயா, அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை இந்த உபவாசம் அல்லேலூயா ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லிதான் ஆவியானவர் நம் மத்தியிலே பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர்ல ஆவியானவர் பேசினார். அல்லேலூயா. பூரணர் ஆகும்படி கடந்து போக கடவோம் என்று சொல்லி, தேவனுக்கு சித்தமானால் அப்படியே நடப்பதாக என்று சொல்லி, ஆவியானவர் அப்படி நடக்கும் என்று சொல்லி, அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி, பூரணமாகும்படி நீ கடந்து போவாய் என்று சொல்லி, அல்லேலூயா, பூரண அனுபவத்துல, நிறைவின் அனுபவத்துல உன்னை நிறுத்தி இருக்கிறேன் என்று சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எபிரேயர் 6வது அதிகாரத்துல 2-3 வசனங்களில நேற்றைய தினத்துல தேவன் பேசினார். அல்லேலூயா. பூரணம், அது தேவ சித்தம் என்று சொல்லி,
அல்லேலூயா. இந்த உபவாசத்துல அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அதுக்காகத்தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அல்லேலூயா. நீ ரூபவதி என்று சொல்லி உன்னிலே பொழுது இல்லை என்று சொல்லி வியாதி இல்லை என்று சொல்லி கடந்த காலங்களிலே தேவன் தந்ததான வெளிப்பாட்டினுடைய ஆழங்கள் அல்லேலூயா. பூர்ண சுகத்தை தேவன் நம்முடைய சபைக்கு தந்தார் அல்லேலூயா. அப்படியும் சுகவீனத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு துரிதமான ஒரு சுகத்தையும் அல்லேலூயா வேதனை இல்லாத படிக்கு பண விரயம் இல்லாத படிக்கு தேவன் அல்லேலூயா ஆழமான சுகத்தையும் தந்து நிறுத்தி இருக்கிறத நாம் கண்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். பூரணம் அது தேவனுடைய திட்டம் என்று சொல்லி எந்தெந்த காரியத்துல பூரணம் அநேக காரியத்தை சொல்லிட்டே போல ரட்சிப்பில இன்னைக்கு ரட்சிப்பில நம்ம எப்படி இருக்கோம்? குறைந்து போய் இருக்கிறோம் அல்லேலூயா. ஆமா, இந்த கடைசி காலத்துல ரட்சிப்பில ஒரு பூரணத்தை அல்லேலூயா தேவன் தர விரும்பி இருக்கிறார். பரிசுத்தத்துல ஒரு பூரணத்தை தர அது தேவனுடைய சித்தம் வேண்டி சொல்லி தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்தம், நான் பரிசுத்தர் ஆகியா நீங்க பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லி தேவனுடைய பரிசுத்தம் அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பில ஒரு பரிசுத்தம், அன்பில ஒரு பூரணம் அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. அன்பில குறைந்திருக்கிறா என்கிறதான குறைவை நான் காண்கிறேன் என்று சொல்லி அந்த குறைவையும் இந்த நாளில தேவன் விலக்கி அல்லேலூயா. ஆமா, அன்பில ஒரு நிறைவை தர ஒரு பூரணத்தை தர அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறதுனால அது நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம மத்தியில பேசுகிறார் அல்லேலூயா. கடைசி காலத்துல அன்பு தாழ்ச்சி ஆகும் என்று சொல்லி அல்லேலூயா. அன்பு குறைந்து போகும் என்று சொல்லி அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம். அதன் மத்தியில தேவன் அல்லேலூயா அன்பினாலே உன்னை நிரப்பி விசேஷமாக எழுப்பார் அல்லேலூயா. காண கடைசி யுத்தங்கள் கட்டாயம், மூன்றாவது உலகப்போர் வரத்தான் செய்து இது தேவன் திட்டத்தான் என்றாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு பாதுகாப்பை தந்து விசேஷமாக அல்லேலூயா பாதுகாக்கணுமே என்று சொல்லிதான் அல்லேலூயா நாம தேவ சமூகத்துல செபித்து கொண்டு இருக்கிறோம். இந்த அனுபவங்களை செய்கிறேன் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா. எது என்னவானாலும் நம்முடைய பிள்ளைகள் காக்கப்படுவாங்க என்று சொல்லி அல்லேலூயா பூரண பாதுகாப்பை தந்து இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கடைசி கால அனுபவங்களில ஒரு ஆழத்தை ஒரு பூரணத்தை அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லித்தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா. பயங்கரமான பூமி அதிர்ச்சி வரத்தான் செய்யும். அதன் மத்தியில அல்லேலூயா சின்ன ஒரு குழந்தை காப்பாற்றப்பட்டதை நாம காண்கிறோம். அதே போலத்தான் உலகத்துல அல்லேலூயா காரியங்கள் நடக்கத்தான் செய்யும். அதன் மத்தியில தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தந்து பராமரிப்பை தந்து சாட்சிகளாக எழுப்பக்கூடிய காலம் என்று சொல்லி இதுதான் இந்த கடைசி கால தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பூரணமாக பாதுகாப்பேன் என்று சொல்லிதான் தேவன் நம்ம மத்தியில பேசுகிறார். பூரணம் இது தேவனுடைய சித்தம். ரட்சிப்பில பூரணம், பரிசுத்தத்துல பூரணம், அன்பில அல்லேலூயா. உண்மையிலேயே நமக்கு அன்பு குறைந்து போய்தான் இருக்கிறது. அதுக்கு நான் எக்ஸாம் சொன்னேன். அதில் என்ன பண்றோம் நம்ம அல்லேலூயா யாரை பார்த்தாலும் கூப்பிட்டு என்ன பண்ணோம் வீட்டில் வந்து என்ன பண்ணுவோம் நம்ம சாப்பாடு கொடுப்போம். இப்போ நம்ம தயங்குறோம் ஏன்டா வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றம். இது எப்படி அன்னைக்கு அப்படி இருந்தோம் இன்னைக்கு நம்ம எப்படி இருந்திருக்கணும் அல்லேலூயா. ஒரு முதியோர் எல்லாத்தையும் நடத்தி இருக்கணும். ஆனா இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அல்லேலூயா அது மாறும் என்று சொல்லி அல்லேலூயா. ஆமா, ஆதி அன்பு ஊட்டப்படும் என்று சொல்லி பரிசுத்தம் பெருகும் என்று சொல்லி ரட்சிப்பினுடைய சந்தோஷம் அல்லேலூயா. ரட்சிப்பில் நம்ம என்ன இருக்கோம் பலவீனப்பட்டிருக்கு. காரணம் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷம் இல்லை அல்லேலூயா. ஆத்ம சந்தோஷம் இல்லை. அதை தரத்தா தேவன் மத்தியில பேசிக்கொண்டு இருக்கிறார் அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம், அபிஷேகத்தினுடைய சந்தோஷம் அல்லேலூயா. ஆமா, சத்தவனை போல இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ண முடியறதில்ல, தேவன் சமூகத்துல நிக்க முடியறதில்ல அல்லேலூயா. தேவன் தொடும் போது தேவன் நம்ம நிரப்பும் போது அல்லேலூயா. ஆமா அல்லேலூயா. என்ன பண்றாங்க பார்த்து நம்மளை விட்டுட்டே போயிடுறாங்க அல்லேலூயா. நம்ம தெளிவு பெற்ற பிறகுதான் எழுந்து நிற்போம். அந்த அளவுக்கு தாக்கங்கள் சபையில நடக்கும் என்று சொல்லி அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி அதுதான் பூர்ண அல்லேலூயா ரட்சிப்பின் ஆழம் என்று சொல்லி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி அதெல்லாம் உண்டாகும் என்று சொல்லித்தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். எல்லா கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா. ஆமா, பொறுமையில பூரணம்
அல்லேலூயா. கிருபையில ஒரு பரிபூரணம் எல்லாம் உண்டாகும் என்று சொல்லித்தான் நேற்றைய தினத்துல பேசினார். நேற்றைய தினத்துல கிருபையை குறித்து தேவன் பேசினதை நாம கேட்டோம். ஆதியாகம புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல 8வது வசனத்துல நோவாவுக்கோ கர்த்தரின் கண்களில கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. நோவாவுக்கு, நோவா மூலமாக குடும்பத்துக்கு இப்ப ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு கிருபை, உன்னாலே உன் குடும்பத்துக்கு கிருபை, உன்னால சபைக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. அதை தரத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். தற்செயலா வரல, தேவன் தீர்மானத்தோடு தான் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி, அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிருபை, கிருபையின் மிகுதி, அல்லேலூயா, கிருபையினுடைய ஆழம் எல்லாத்தையும் அறியப்படுத்தத்தான் தேவன் பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நோவா அவருடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்று சொல்லி, அல்லேலூயா. அந்த உண்மையுள்ள அனுபவத்தை தரதா, உண்மையுள்ள அவன் மனுஷனாக இருந்ததுனால தேவன் யார, அல்லேலூயா, மோசேய கொண்டு, அல்லேலூயா, பெரிய காரியங்களை செஞ்சார். அதே போலதான் உன்னை கொண்டு விசேஷித்த காரியத்தை செய்யத்தான் தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். செய்வேன் என்று சொல்லித்தான் உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபை பெருகணும், பூரண கிருபை உனக்கு உண்டாகணும். அது எப்படிங்கிறத தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக சொல்லி இந்த அனுபவத்துல உன்னை நிறுத்தி இந்த கடைசி காலத்துல விசேஷமாக கிருபையின் மிகுதியில உன்னை உயர்த்தத்தான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருந்தா ஒரு காரியத்தை இந்த நாளில பரிசுத்த ஆவியானவர் சொல்லி, அல்லேலூயா, அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் இருக்கிறதான அனுபவங்களை சொல்லி, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல எழுச்சியின் அனுபவங்கள், அல்லேலூயா, அதே போல பல மடங்கு காரியங்கள் இந்த கடைசி காலத்துல நம்மை கொண்டு நடக்கும் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அந்த கிருபையினுடைய மிகுதி அது எப்படி சாத்தியம் என்று சொல்லி, இந்த கிருபையினுடைய ஒரு பெருக்கம் உண்டாக, ஒரு நிறைவு உண்டாக அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி இந்த அனுபவத்துல இந்த நாளிலே உன்னையும் என்னையும் நடத்த விரும்பி நம்மத்தில பேசிக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். நீங்க 4வது அதிகாரத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தாங்க. ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அளவுக்கு கிருபையினுடைய மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா, இருதய மாற்றம் என்று சொல்லி, அல்லேலூயா, விசுவாசிகளாக திரளான கூட்டம் ஒரே இருதயம் ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தாங்க என்று சொல்லி நீங்க அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 32வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. பூரண கிருபைக்குண்டான சாத்தியம், பூரண கிருபை எப்படி பெருகும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறதான ஒரு ரகசியம். அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர் காலங்களில நடந்ததான அனுபவம் என்ன நடந்துச்சு, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. அல்லேலூயா. நம்ம பலமா என்ன பண்ணணுங்க, அல்லேலூயா, அவருடைய உயிர்த்தெழுத காரியத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, நம்ம அறியணும், நம்ம தியானிக்கணும். அல்லேலூயா. வேதத்துல பிரதானமான காரியமே இந்த ஒரே ஒரு காரியம்தான். அல்லேலூயா. ஆமா, பாவங்கள் ரட்சிக்கப்பட பலி செலுத்தணும். அல்லேலூயா. ஆமா, பாவிகளாக இருக்கிற நாம் இதை செய்யணும். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டாங்கிறதுக்காக தான் தேவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததான ஒரு காரியம். அல்லேலூயா. நமக்காக பலியாக அவர் என்ன பண்ணாருங்க, தேவ சமூகத்துல அவர் இருந்தார் என்று சொல்லி, மரித்தார் என்று சொல்லி, பிதா எழுப்பினார் என்று சொல்லி, இதுதான் மையங்க. இதை விட்டவர் ஒண்ணுமே இல்லை. இதை நம்ம சொல்றோமா, இதை நம்ம தியானிக்கிறோமா? அல்லேலூயா.
உயர்த்தெழுந்ததை போல நான் உயர்த்தெழுவேன்னு சொல்லி நம்பிக்கையில நம்ம நிக்கிறோமா? காலம் கடைசி அல்ல, உலக போர் என்ன ஆச்சுங்க? ஆரம்பமாச்சு. எப்ப மறித்தாலும் மறிக்கலாம், நான் மறித்தாலும் தேவனோட நிற்பேன். அல்லேலூயா. அந்த ஒரு உறுதி இருக்கிறதா? அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை தான் வாழ வைக்கும் என்று சொல்லி, கிருபையினாலே உன்னை உயர்த்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டதான கிருபை அது பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லி அந்த அனுபவத்துல நிறுத்ததா தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மரணத்தை நினைவு கூறணும், மரணத்தை சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, இயேசு மரித்தாரு, உயர்த்தெழுந்தாரு. இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். இதை நாம சொல்லணும். அல்லேலூயா. ஆமா, சர்வ லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவா ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் அப்போஸ்தலர்கள் செஞ்சாங்க. செஞ்சதுனால தான் பூர்ண கிருபை அவங்களை மூடினது. அதே போல நாம இந்த கடைசி காலத்துல பலமா சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சாட்சியாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. பவுல் சாட்சியாக இருந்தாரு. ஜனங்க என்ன பண்ணாங்க? கொன்னு போட்டுட்டாங்க, தள்ளி போட்டுட்டாங்க. என்றாலும் கூட எழுந்தான். அதே போலதான் என்ன பாதிப்பு வந்தாலும் கூட நம்ம மீட்கப்படுவோம் என்று சொல்லி எழுந்து நிற்போம் என்று சொல்லி, மரணமே ஆனாலும் சரி. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்துல பவுலுக்கு உண்டான ஒரு அனுபவம் எல்லாம் என்ன பண்ணாங்க? இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, விசுவாசிகள் கூட்டம் என்ன பண்ணாங்க? அவங்க சுத்தி ஜெபம் பண்ண போது அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அந்த அளவுக்கு தாக்கம் உண்டாகும், அந்த அளவுக்கு காரியம் உண்டாகும். அல்லேலூயா. இங்க பூரணம், அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. கிருபையில ஒரு பூரணம். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த அனுபவத்துல நிக்கணும். கர்த்தராகிய இயேசுவின் உயர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் பலமா சாட்சி கொடுத்தாங்க. அவர்கள் எல்லார் மீதும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. பர்னபா தனக்கு உண்டாய் இருக்கிற நிலத்தை விற்று அதன் கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தான் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்கு சொத்தை விட்டு அல்லேலூயா கொடுத்துட்டு அல்லேலூயா சபையில நம்ம நிக்க முடியுமா? அல்லேலூயா. வித்து தேவனுடைய காரியத்துக்கு கொடுத்து தேவன் நமக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையில நிக்க முடியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுடைய சொத்தை வித்தோம், சொத்தை வித்ததில்ல, வீட்டை வித்ததில்ல இந்த காலத்துல. அல்லேலூயா. தசம பாகத்தை ஜானலுக்கு பாஸ்டருக்கு கொடுத்தோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு சொத்தை வித்திருக்கேன், சொத்தை வித்ததுனால எனக்கு இத்தனை காரியம் சொல்லி ஒரு ஆள் தசம்பா கொண்டு வந்து கொடுத்துருக்கிறானா? செய்யல, ஆனா செஞ்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி செஞ்சாங்க? நம்பிக்கையில. அல்லேலூயா. அவன் அந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை, அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை, அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களில் செய்யத்தான் தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை குறித்து பேதுரு என்ன சொன்னார் என்கிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம தியானித்து, அல்லேலூயா, பொறுமையினுடைய அல்லேலூயா ஒரு மேன்மையை, மகிமையை, ஒரு ஆழத்தை, ஒரு அதிகத்தை தேவன் எப்படி தரப்போறார் என்று சொல்லி நம்ம பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்துல தேவனுக்காக நாம நிற்க போறோம். அது எப்படி என்கிறத நம்ம அறிந்து கொள்ள போறோம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க 2 பேதுருவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரத்துல 5வது வசனத்துல நீங்க அறிந்து கொள்ள முடியும். பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் பூர்வ உலகமும் தப்பாது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமா, இந்த 3வது உலக யுத்தம் நடக்குமானால் கோடிக்கணக்கில் ஜனங்க சாவாங்க என்று சொல்லி அதன் மத்தியில நீ நிப்பாய் என்று சொல்லி. அல்லேலூயா. பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரயாணத்தை வர பண்ணி. அல்லேலூயா. அந்த ஒரு அனுபவம் தான், அந்த ஒரு ஆழம் தான் இந்த காலங்களில
நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால்தான் நோவா குறித்து ஹலோ ஆவியானவர் பேசினார். தன்னுடைய காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் இருந்ததனால நோவாவின் குடும்பம் என்னாச்சுங்க, காக்கப்பட்டது என்று சொல்லி. அல்லேலூயா. அதே காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அல்லேலூயா. ஆமா, அவபக்தி உள்ளவர்கள் அழிக்கப்படுவாங்க என்று சொல்லி, பக்தி உள்ளவங்க நிற்பாங்க என்று சொல்லி, தேவனோடு இருப்பாங்க என்று சொல்லி, இதே உலகத்துல 1000 வருடம் தேவனோடு அரசாட்சி செய்வாங்க என்று சொல்லி, அதுக்காக தான் அல்லேலூயா அவபக்தி உள்ள ஜனங்களை தேவன் விலக்கி பக்தி உள்ள ஜனங்களை அல்லேலூயா நிறுத்தது போது தேவனுடைய சித்தம். நம்ம மேலோட்டமா பார்த்தோம், இவ்வளோ ஜனங்களை அழிக்கிறது தேவனுடைய சித்தமா என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன் அழிக்கிறாரு? பக்தி இல்லை. அல்லேலூயா அவபக்தி. அல்லேலூயா. ஆமா, நீதி இல்லை, அநீதி. அல்லேலூயா. எல்லாத்தையும் தேவன் அழித்து தேவ நீதியையும் பக்தியையும் உண்டாக்க அல்லேலூயா. ஆமா, பூர்ண பக்தியை பூர்ண அனுபவத்தை தருகிற தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆமா, ஜல பிரளயத்தை வர பண்ணி அல்லேலூயா சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்துல அபபக்தியாக நடப்பவர்களுக்கு அல்லேலூயா ஆமா இவைகளை சிஷ்டாந்தமாக வைத்தார் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய கோபம் இறங்க இருக்கிறது. அவபக்தி உள்ள ஜனங்க அழிவாங்க, பக்தி உள்ள ஜனங்க நிற்பாங்க. என்னத்தான் ஆனாலும் தேவன் பாதுகாப்பார், உயர்த்துவார். ஹலோ, நோவாவினுடைய குடும்பம் காக்கப்பட்டது வேலையில். அதே போலதான் கடைசி காலத்துல தேவனுடைய ஆலயம் தான் பாதுகாக்க தரும் என்று சொல்லி, உபவாசம் தான் உன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி, உபவாசம் தான் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதம் வராது படிக்க உன்னை நிறுத்தும் என்று சொல்லி, சபையை காக்கும் என்று சொல்லி, அந்த அளவுக்கு ஒரு தர்க்கத்தை இந்த உபவாசத்தின் மத்தியில தேவன் அறிய செய்யதான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, 1 கொரிந்தியர் 1:31 அவரே ஞானமும் நீதியும் மீட்புமானார். அல்லேலூயா. மீட்பு இந்த கடைசி காலத்துல தேவன் பாதுகாக்கிற ஒரு ஆழம். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் அல்லேலூயா பாதிப்பு தான். அதன் மத்தியில தேவன் பாதுகாக்கத்தான் கொண்டு வந்து நிறுத்தி வருகிறார். அல்லேலூயா. சரி, இப்ப நாம பொறுமையை குறித்து அறிந்து கொள்ள போறோம். எல்லாத்துக்கும் மேலான பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுதே நிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. முனிவங்க என்ன பண்ணுவாங்களாமா? அல்லேலூயா தவம் பண்ணுகிறாங்களாம். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தம்முடைய மனதை கட்டுப்படுத்தி அல்லேலூயா ஒருமுகப்படுத்தி அல்லேலூயா நாட்கணக்கில், மாத கணக்கில், வருஷ கணக்கில் அவங்க உட்கார்றாங்க. அல்லேலூயா. ஆமா, தேவனை அறியாம அவங்க செய்யறாங்க. தேவனை அறிஞ்சனாமா பொறுமையோடு நிற்கிறோமா? அந்த பொறுமை இருக்கிறதா? அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. பொறுமை அந்த காலத்துல பொறுமை இருந்ததுனால அந்த காலத்துல நம்முடைய சபையில அல்லேலூயா ஜெபம் அல்லேலூயா 7 மணி நேரம் முழங்காலிலே நின்று ஜெபம் பண்ணிதான காரியங்கள். இன்னைக்கெல்லாம் சாத்தியமா? 7 மணி நேரம் ஒரு நாள் நிற்க முடியுதா? அல்லேலூயா. அதுக்கு நான் பொறுமை இருக்கிறதா? இன்னைக்கு பாருங்க, 10 நிமிஷம் ஆயிட்டா என்ன ஆயிடுறோம்? அல்லேலூயா. ஆமா, ஆடை மாறிடுறோம். அல்லேலூயா. துணிஞ்சனா பண்ணிடுறோம், போயிடுறோம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எந்த ஒரு சூழ்நிலையில தான் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை உனக்கு தர விரும்பி இருக்கலாம். நம்ம மிஸ் பண்றோம். அது நமக்கு தரல. பொறுமை இல்லாததுனால அநேக காரியத்தை நாம இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாத்தையும் திரும்ப தர பொறுமையோடு தேவ சமூகத்துல நிற்க, அந்த பொறுமையினுடைய மேன்மையை கற்றுத்தர தேவன் உன்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, நீங்க வாசிக்க முடியும். நீங்க லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக நிற்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம், அதன் மீது அனுபவம். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவன் தந்து விசேஷமாக உன்னை அல்லேலூயா எல்லாத்துக்கும் மேலான அந்த பொறுமையை உனக்கு தந்து உன்னை நிரப்பி உன்னை எழுப்பி உன்னை கொண்டு பலத்த காரியத்தை செய்யதான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க 21வது அதிகாரத்துல நீங்க 19வது வசனத்துக்கு நேராக நிற்கும் போது வேதம் அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்கள் பொறுமையினால் உங்களுடைய ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள்.
சரீர போனாலும் பரவாயில்ல, அடிக்க போனாலும் பரவாயில்ல, வியாதி வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் வரத்தான் செய்யுது. ஆனால் ஆத்மா தான் வாழும். அந்த ஆத்மாவை நீ எப்படி நஷ்டப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலையில அல்லேலூயா ஆத்மா காக்கப்படணும். அதுக்கு பொறுமை நிச்சயமாக வேணும். அந்த பொறுமையை தரதா, அந்த பொறுமையை கற்றுத்தரதா. அல்லேலூயா. ஆமா, பொறுமைக்கேற்ற இந்த மனதை மாற்றத்தா தேவன் உன்னை கொண்டு வந்து இருக்கிறார். அதனால்தான் தேவன் இந்த வசனத்தை இந்த நாளில உனக்கு சொல்லி உன்னை காத்து, அல்லேலூயா, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும் போது அதனுடைய அழிவு சமீபமாய் இற்று என்று சொல்லி அறியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு எருசலேம் இஸ்ரவேல் அல்லேலூயா தாக்கப்படுகிறத கண்ணால நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இது கடைசி கால அனுபவம். அல்லேலூயா. ஆமா, இதன் நிமித்தம் அநேக பாதிப்புகள் வரத்தான் செய்யும். எல்லாத்திலையும் பொறுமையாக நிற்கும் போது தேவன் அந்த ஆத்மாவை பாதுகாத்து விசேஷமாக அவருடைய வருகையில அல்லேலூயா விசேஷமாக அதை நிறுத்தத்தா தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும் போது அல்லேலூயா ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் அகைக்கப்படுவீங்க. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜனங்க எழும்பத்தான் போவாங்க. நாளைக்கு ரஷ்யாக்கார, சீனாக்கார, இந்தியாக்கார கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பத்தான் போறான். அல்லேலூயா. அதனால பாதிப்பு வரத்தான் செய்து மத்தியில அல்லேலூயா பொறுமையோடு தேவன் வருவார் என்று சொல்லி, அல்லேலூயா, எல்லாத்தையும் விளக்குவார் என்று சொல்லி, அல்லேலூயா, இதே இந்த பூமியில நம்மோடு நின்று 1000 வருஷம் அரசாட்சி செய்யத்தான் போனார் என்று சொல்லி, அதெல்லாம் நான் நிற்கத்தான் போவேன் என்று சொல்லி பொறுமையோடு சகித்து அல்லேலூயா அறிந்திருக்கிற நாம் அல்லேலூயா அனுபவத்துல நிற்கும் போது, பொறுமையாக இருக்கும்போது நிச்சயமா உன்னையும் என்னையும் ஆத்மாவையும் காத்து விசேஷித்த காரியத்தை செய்ய நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால்தான் அல்லேலூயா இந்த மாதிரி பாதிப்பு வருகிறதுக்கு முன்பாக சொல்லி பொறுமையோடு சகித்து நான் வந்தாலும் அல்லேலூயா தேவனை காண்பேன், தேவனோடு இருப்பேன், தேவன் என்னை பாதுகாப்பாரு, தேவன் என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த அனுபவத்தில் நிற்கும் போது, இந்த உபவாசம் நல்லதே என்று சொல்லி அறிந்து உணர்ந்து இந்த உபவாசத்துல இருக்கும் போது நிச்சயமாக தேவன் நம்முடைய ஆத்துமாவில அல்லேலூயா ஒரு பாதுகாப்பை தருவார். அதுக்கு காரணம் அல்லேலூயா பொறுமை என்று சொல்லி. அல்லேலூயா. பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. யாக்கோபு சொன்னதான காரியத்தை மாத்திரம் நம்ம அறிந்து தெரிந்து என்ன பண்ண போறோம். யாக்கோபு முதல் அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். நீங்கள் ஒன்றினும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளராக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவு உள்ளவர்களாக இராம பூரணராயும் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி. அல்லேலூயா. ஆமா, நீ பூரணா இருக்கணும், குறைவில்லாம இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்கு பொறுமைதான் பூரண கிரிய செய்யணும். அல்லேலூயா. எல்லா காரியத்தை காட்டிலும் பொறுமைதான். அல்லேலூயா. அந்த பொறுமைதான் அல்லேலூயா இந்த அனுபவத்துல உன்னை நிறுத்தும் என்று சொல்லி. அல்லேலூயா. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் அல்லேலூயா யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்துல கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் விசுவாசத்தின் பரிசையானது பொறுமையை உண்டாக்கும் என்று சொல்லி அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. அல்லேலூயா. ஆமா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை சோதனை அல்லேலூயா அது பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமை தான் உன்னிலையும் குறைவில்லாத படிக்க நிறைவாக நம்மை நிறுத்தும். அல்லேலூயா. தேவனோடு நிறுத்தும் என்று சொல்லி அந்த அனுபவம், அந்த பொறுமையினுடைய மேன்மை மகிமை அனுபவம் எல்லாத்தையும் தந்து உன் உருவத்தை நிறுத்தி விசேஷமாக எழுப்பதா தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். பூரணம் அது தேவ சித்தம். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலானது இந்த அல்லேலூயா பொறுமை. தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லும்போது 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்க முடியும். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருடைய வருகை சமீபம்.
அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. வரைக்கு முன்பான நடக்கக்கூடிய காரியம் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் காணும் போது நம்மளோட பொறுமையோடு காத்திருக்கணும், உபவாசத்துல காத்திருக்கணும். தேவன் மத்திய வானத்துல வருவார் என்கிற நம்பிக்கையில நமக்கு என்னத்தான் சம்பாதிக்கிறாங்க, என்னத்தான் சம்பாதித்தாலும் என்ன, அல்லேலூயா. சின்ன பாதிப்பு வரும்போது என்ன ஆயிருக்கு, எல்லாம் பாதிப்பு வராம அல்லேலூயா நம்மை பாதுகாப்பு. அல்லேலூயா. நமக்கு வேண்டிய எல்லா பாதுகாப்பையும் நன்மைகளையும் தரதான் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். உபவாசத்தை தந்து உபவாசத்துல தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். காரியம் என்னங்க, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை புறப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வரும் அளவும் நீடிய பொறுமையா இருங்கள். இதோ இருடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறாரே. அல்லேலூயா. ஆனால் வரும். அல்லேலூயா. ஆமா, எது இருக்குதோ இல்லையோ இந்த அனுபவம் இருக்கும்போது நம்ம வாழலாம், நம்ம தேவனுக்காக எழுதி பலத்த காரியத்தை செய்யலாம். அல்லேலூயா. ஆவியானவர் நம்ம நிரப்பும் போது வருஷக்கணக்கில் சாப்பிடாமலும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. இருக்கிறதை கூட அல்லேலூயா திங்க முடியாம இருக்கிற காலங்கள் வரும். எரிந்து போய் நாசமாகி நஷ்டமாகி போகக்கூடியதான காரியம் வரும். அல்லேலூயா. பெட்ரோல் டீசலுக்கு பயங்கரமான கட்டுப்பாடு வரத்தான் செய்யும், இல்லாம இல்லை, இருக்கிறது. ஆனா வந்து சேர்றதுக்கு என்ன இல்லை, நீ பொறுமையாக நிற்கணுங்கிறதுக்காக தேவன் பொறுமையை கட்டுத்தரத்தா, இருதயத்தை ஸ்திரப்படுத்தா, உன்னை மாற்றத்தான் தேவன் வந்து பொறுமை பூர்ணமான கிரியை செய்ய நிறைவாக நிற்க தேவன் சித்தத்துல இருக்க தேவன் விசேஷித்த காரியத்தை உபவாசத்தின் மூலமாக செய்ய